நலாஸ் நாட்டு சர்க்கரை நலமுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே நாட்டு சர்க்கரைக்கு ISI முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம். தொடர்புக்கு 9047050000. மும்பை பயங்கரவாத தாக்குதலுக்கும் பாகிஸ்தானின் ISI அமைப்புக்கும் இடையே தொடர்பு குறித்து தஹாவூர் ராணா வாக்குமூலம் கொடுத்துள்ளார். 2008ஆம் ஆண்டு மும்பையில் நடந்த பயங்கரவாத தாக்குதலில் 166 பேர் கொல்லப்பட்டனர். அதற்கு லஷ்கர்-இ தைபா பயங்கரவாத அமைப்பு பொறுப்பேற்றது. அந்த தாக்குதலில் பாகிஸ்தானை பூர்வீகமாக கொண்ட தஹாவூர் ராணா கூட்டு சதியில் ஈடுபட்டதாக குற்றம் சாட்டப்பட்டது. அவர் லஷ்கர் அமைப்புக்கு நிதியளிப்பது உள்ளிட்ட உதவிகளை செய்தது நிரூபணமானதால் தஹாவூர் ராணா லாஸ் ஏஞ்சல்ஸ் சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அமெரிக்க அரசுடன் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதை அடுத்து சென்ற ஏப்ரல் மாதம் தஹாவூர் ராணா இந்தியாவுக்கு நாடு கடத்தப்பட்டார். அவரிடம் NIA அதிகாரிகள் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் மும்பையில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையேயான ஆழமான தொடர்பை தஹாவூர் ராணா வாக்குமூலமாக கொடுத்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. மேலும் இந்த தாக்குதல் நடந்த சமயத்தில் தான் மும்பையில் இருந்தது தற்செயலானது கிடையாது எனவும் தாக்குதல் திட்டத்தின் ஒரு பகுதிதான் அது என்றும் தஹாவூர் ராணா தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதல் நடத்திய இடத்தை முன்னரே உளவு பார்த்ததாகவும் அவர் கூறியுள்ளார். அதேபோல தானும் டேவிட் ஹெட்லியும் லஷ்கர்-இ தைபா அமைப்பிடம் பயிற்சி பெற்றதையும் மும்பை தாக்குதலில் லஷ்கர் அமைப்பும் ISI அமைப்பும் இணைந்து வேலை பார்த்ததையும் தஹாவூர் ராணா ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மும்பை போலீசார் தனியாக ராணாவை கைது செய்து காவலில் எடுப்பதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர்.